9 lakhs crores ஆகப்பட்டது தமிழ்நாடுடைய கடன் சுமை. இந்த கடனை வாங்கி இவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பட்ஜெட்ல அதுக்கான இண்டிகேஷன் இருக்கா? நம்பர் 1 அதுக்கான பதில் சொல்றேன். கடந்த 73 ஆண்டுகளா தமிழ்நாடு வாங்கின கடன் 4,85,000 கோடி. கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 73 வருஷத்துல தமிழக அரசு பல பேர் சேர்ந்து வாங்கின கடனை இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி வாங்கி இருக்குங்கிறது தான் நம்பர் 1 சாதனை. வருமானம் அதிகரிக்கலன்னா கடன் வாங்கலாம், ரைட்டுங்களா? எனக்கு காசே இல்லப்பா கவர்மெண்ட் நடத்தணும்னா கடன் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் பீரியட் வருவாயே இல்ல, வாங்கிட்டு ஆகணும். நாங்க வாங்குறவங்க வேற என்னங்க பண்றது? அப்சல்யூட்லி. 3 தடவை நீங்க வந்து கரண்ட் பில்ல ஏத்திருக்கீங்க. ஹவுஸ் டாக்ஸ்ல 100ல இருந்து 150% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்கான அமௌண்ட் ஆல்மோஸ்ட் அப்ரூவல் ஃபீ டபுள் அளவு பண்ணிருக்கீங்க. பால் விலை ஏத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 30,000 கோடி வருமானம் இருந்த டாஸ்மார்க் 60,000 கோடி வரைக்கும் இந்த பாட்டில் அந்த பாட்டில் சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க. இத்தனை இடத்துல உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அப்ப இது எங்க செலவு பண்ணிருக்கீங்க? இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கால 1,20,000 ரூபாய் கடன் இருக்கு. வருமானம் ஏத்துறீங்க, இந்த பக்கம் கடனே அதிகமா வாங்குறீங்க. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் காசாவது கொடுத்தீங்கன்னா இல்ல. அதான் நான் சொல்றேன். 2,500 ரூபாய் Financial mismanagement is the name I will give. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர். ஓ திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு.